பாத் பேலட்டில் லிப்பு கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு லிப் லேயர் ஒன்று கிளிக் பண்ணுறீங்க. பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செலெக்ஷன் க்ரியேட் ஆயிரும். திரும்ப நியூ ஃபில் ஆர் அட்ஜஸ்ட்மெண்ட் பாக்ஸில் கலர் பேலன்ஸ் +85 +5 -35. ஓகே, பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு. ஓகேங்களா. அடுத்து ஐபால் இப்போ வந்து பிளாக்காக இருக்குது, அதோட ஐபால் மாற்றிக்கும். பாத் பேலட்டில் ஐபால் செலக்ட் பண்ணிக்கிட்டு கிரியேட் ஃபில் ஆர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணுறீங்க. சாலிட் கலரில் 951 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துரும். ஃபில் ஆயிடுச்சு இல்லைங்களா. இதை நம்ம அது கூட மெர்ஜ் பண்ணுறதுக்காக பிளெண்ட் மோடில் கலர் செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போ அந்த ஐ கூட உங்களுக்கு மெர்ஜ் ஆயிரும். ஓகேங்களா. நம்ம அடுத்தது வாட்ச் மாற்றிக்குவோம். பாத் பேலட் செலக்ட் பண்ணுறீங்க, வாட்ச் கீபோர்டில் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ச் செலக்ட் ஆயிரும். அப்புறம் லேயர் பேலட்டில் அதே சேம் ப்ராசஸ் தான். நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க, கலர் பேலன்ஸ் இதோட வேல்யூ 0 -35 -100 ஓகே கொடுக்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் உங்களுக்கு மாறிடும். இந்த இமேஜில் ஒன்று தான் மாற்றாமல் இருக்குது, இந்த செப்பல் மட்டும் மாற்றாமல் இருக்குது இல்லைங்களா. அந்த செப்பலை செலக்ட் பண்ணிக்கும். பாத் பேலட்டில் செப்பல் கீபோர்டில் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒன் கிளிக் பண்ணுறீங்க, செப்பல் செலக்ட் ஆகிடும். லேயர் பேலட்டில் நியூ ஃபில் ஆர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஹியூ சேச்சுரேஷன் அப்ளை பண்ணிக்குவோம். 40 32 1 ஓகேங்களா. இப்போ இந்த செப்பலோட கலர் உங்களுக்கு மாறிடுச்சு. இப்போ இந்த இமேஜுக்கு ஓவராலாக நம்ம கலர் கொடுத்து முடிச்சாச்சு. பேக்ரவுண்டு கட் பண்ண இல்லைங்களா, அதுக்கு ஈஸியான வழி என்னென்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த பார்த்து மூலியமாகவே இந்த பேக்ரவுண்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த செப்பல் லேயர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கீபோர்டில் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒன் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ இது மட்டும் உங்களுக்கு செலெக்ஷனாக மாறிடுச்சு. அடுத்து பேண்ட்டு. இந்த பேண்ட்டு செலெக்ஷனாக மாற்றுறதுக்கு கீபோர்டில் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஷிஃப்ட் கீயும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு சிம்பிள் மாதிரி மாறிக்கும். இந்த லேயரில் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் வந்து ஆட் ஆகிக்கும். அடுத்து ஷர்ட் அப்படியே கிளிக் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து ஹேர் செலக்ட் ஆயிடுச்சு. அடுத்து ஸ்கின். இப்போ ஓவராலாக உங்களுக்கு எல்லா இமேஜும் செலக்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா. இந்த வாட்ச், ரிங்கு, லிப், ஐ இதெல்லாம் நமக்கு டீசெலக்ட் ஆகணும் இல்லைங்களா. அதுக்கு திரும்ப நீங்கள் லிப்பில் ஒன் கிளிக் பண்ணுறீங்க, அது ஆட் ஆகிக்கும். ஐயில் ஒன் கிளிக் பண்ணுறீங்க, அடுத்து ஐபால், அடுத்து வாட்ச். பார்த்தீங்க இதெல்லாம் செலக்ட் ஆயிடுச்சு. திரும்ப உங்களுக்கு அந்த செலெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம மைனஸ் பண்ணிக்க முடியும். லேசர் டூல் செலக்ட் பண்ணிக்கங்க. கீபோர்டில் ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லேசர் டூலில் ப்ளஸ் சிம்பிள் மாறிடும். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா எந்த ஏரியா செலெக்ஷனுக்கு தான் அங்கெல்லாம் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் செலெக்ஷன் ஆட் பண்ணிக்கும். ஓகேங்களா. டவுன் பண்ணிக்குவோம், ஏரியா செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஏரியா ஏன் நம்ம இப்படி செலக்ட் ஆகி விட்டுருக்கோம்னா, பேக்ரவுண்டில் இருக்கிற ஏரியா நம்ம கட் ஆகணும் இல்லைங்களா. அந்த ரீசனுக்காக இது அப்படியே விட்டுருக்கோம். ஒவ்வொன்றா அப்படி போர்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலெக்ஷன் உங்களுக்கு ஓவராலாக இமேஜ் தெரியுது இல்லைங்களா. லேயர் பேலட்டில் சேஞ்ச் கலர் ஃபோட்டோ லேயர் செலக்ட் பண்ணிக்கிட்டு லேயர் மெனுவில் லேயர் மாஸ்கில் ரிவால்வ் செலெக்ஷன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்ரவுண்ட் வந்து கட் ஆகிடும். பேக்ரவுண்ட் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக போயிடும். ஓகேங்களா. இதே மாடலில் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை கலர் ஃபோட்டோவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா.